சளி தொடர்ச்சியாக இருமிக்கிட்டே இருக்கிறது, மூக்கடைப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலம்தான் இது. இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த டீயை ஒரு 3 நாள் வீட்டிலேயே தயாரித்து குடித்தா போதும். சளி, இருமல், மூக்கடைப்பு இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஏற்கனவே சளி, இருமல் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இந்த டீயை 3 நாள் தயாரித்து குடிங்க. இந்த பிரச்சனையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். சளி, இருமல் உள்ளவங்க மட்டும் இல்லைங்க, எல்லோருமே ஒரு 3 நாள் குடிக்கலாம். நல்ல சுவையான, மணமான, ஆரோக்கியமான டீ தான் இது. வாங்க இதை தயாரிக்கிற முறையை பார்க்கலாம். ஒரு கல்வத்தை எடுத்துக்குங்க. அதில் 10 மிளகை போட்டுக்கணும். கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கிற சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. அடுத்தது நாம் இதில் சேர்த்துக்கிறது 2 ஏலக்காய். சைனஸ் நோயால் அவஸ்தைப்படுறவங்களுக்கு அருமருந்து இந்த ஏலக்காய்ங்க. இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா நமக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். ஆஸ்துமா, அப்புறம் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டால் கூட ஏலக்காயை அப்பப்போ சாப்பிட்டு வர்றது நுரையீரலுக்கு போகிற ஆக்சிஜன் அளவை அதிகரித்து ரொம்ப எளிதாக சுவாசிக்க வைக்கும். அடுத்தது ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கின இஞ்சியையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சளி, இருமல் இருக்கிறப்ப தலைவலி வந்துடுங்க. அப்போ வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் இந்த இஞ்சியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி தண்ணியில் கலந்து நெத்தியில் தடவினாலே போதும், இந்த தலைவலியெல்லாம் போயிடும். நெஞ்சு சளியை கரைச்சி வெளியேற்றுற தன்மை இந்த இஞ்சிக்கு இருக்குது. ஆஸ்துமா நோய் உள்ளவங்க தினமும் இஞ்சி சாறில் கொஞ்சம் தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தால் ஆஸ்துமாவிலேருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது கடைசியாக இதில் நான் சேர்க்கறது லவங்கப்பட்டை. ஒரு சின்ன துண்டை இதில் சேர்த்துக்கிறேன். கடுமையான சளி, இருமல் இதெல்லாத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த லவங்கப்பட்டைக்கு இருக்குங்க. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிக்கிங்க. ரொம்ப நசுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இடிச்சிக்கிட்டா போதும். இதோ பாருங்கள், நசுக்கி இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு பாலை விட்டுக்குங்க. நான் 4-5 கற்பூரவள்ளி இலைகளை நல்லா தண்ணியில் அலசிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் இந்த செடி இருக்குங்க, ஆனால் எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியாமலே வச்சுருப்பாங்க. இதை ஓமவல்லி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப வாசனையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது நல்ல பலன் கொடுக்கும். சளி, இருமலுக்கு. ரொம்ப இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த இலையிலேருந்து சாரை புழிஞ்சு எடுத்து தேனை கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும், இருமல் தொல்லையே இருக்காது. நம்ம மார்பில் இருக்கிற சளியை கரைச்சி வெளியேற்றுற தன்மை இதுக்கு இருக்குது. இதை நல்லா பிச்சு இந்த பாலில் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம கல்வத்தில் நசுக்கி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இந்த பாலில் போட்டுக்கணும். நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற டீ தூளையும் இதில் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கிக்கிங்க. அடுத்தது 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் பொடியை இதில் சேர்த்துக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். கடைசியாக சுவைக்காக நாட்டு சர்க்கரையையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இல்லை பனவெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வைங்க. இது கொதிக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இது ஓரளவுக்கு சூடு அடங்கின உடனே வடிகட்டிக்கு இதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான். ஒரு 3 நாள் தொடர்ந்து இது போல் காலை வேளையிலையும் மாலை வேளையிலையும் சாதாரண டீக்கு பதிலாக இந்த டீயை போட்டு குடிங்க. சளி, இருமல், மூக்கடைப்பு இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. ஏற்கனவே இருந்தாலும் அது சரியாயிடும். இதை மாதிரி காலங்களில் இன்னொரு பானத்தையும் நீங்கள் அப்பப்போ குடிக்கிறது நல்லது. அடுப்பில் ஒரு அகண்ட பாத்திரத்தை வைங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணீரை விட்டுக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திடுங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு எலுமிச்சையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சை துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அடுப்பை நிறுத்திட்டு தான் இதை செய்யணும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. குடிக்கிற பதத்துக்கு சூடு வந்தவுடனே இதை வடிகட்டிக்கணும். வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தேனை சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் காலை உணவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம். ஏன்னா இதில் இஞ்சி இருக்கிறதுனால சில பேருக்கு வெறும் வயிற்றில் குடிக்கிறது ஒத்துக்காது. இது நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நல்லா வலுவாக்கும். சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதை தடுக்கும். இதெல்லாம் சளி, இருமல் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இதெல்லாம் நீங்கள் குடித்தோம் 4 நாள் ஆகியும் உங்களுக்கு சளி, இருமல் குறையலன்னா கண்டிப்பாக மருத்துவரை நீங்கள் அணுகணும்.
இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் காணொளிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொளிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.